எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு ரேம்ப் டைரிஸ். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ற பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ரிசீவ் பண்ணேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம், ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது தண்ணி குடிக்கலாமா, ஜீரா வாட்டர் குடிக்கும்போது ஃபாஸ்டிங் பிரேக் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ரிசீவ் பண்ணேன். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா அதை பற்றின என்னோட புரிதல் ப்ளஸ் நான் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் விண்டோ வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணி நான் ரிசல்ட் பார்த்தேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இஃப் சப்போஸ் என்னோட புரிதலில் எதுனா ஒரு தப்பு இருக்குது, நான் ஒரு விஷயம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நானும் நல்ல டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு அதிசயமான விஷயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போது நம்ம முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ண அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். அந்த காலத்துலேயே வந்து நிறைய விரத முறைகள்லாம் இருந்தது. அவங்களோட டெய்லி ஈட்டிங் ஹேபிட்டே வந்துட்டு அப்படி தான் இருந்தது. அதுக்கு பேசிக்கான ஒரு சில நேச்சுரலான ரீசன்ஸும் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா லைட்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க சூரிய வெளிச்சம் இருக்கும்போதே வந்துட்டு அவங்கள சாப்பிட்டு முடிச்சுட்டா நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஸோ மார்னிங் சன்ரைஸ் ஆகுதுலேருந்து ஈவினிங் சன்செட்குள்ளே அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்டை வந்து ஈட்டிங் விண்டோவை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் வந்து பண்ணுறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நிறைய வருஷம் வந்து அவங்க இருந்தாங்க. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சரி, நம்மளோட ஒர்க்கிங் கல்ச்சரும் நிறைய மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? மோஸ்ட்லி சிட்டிங் ஜாபாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஒரு சேரில் உட்காந்து ஒரு லேப்டாப் பார்த்து நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து நம்ம மூவ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தான் இப்போலாம் வந்துட்டு பர்டிகுலராக டெய்லி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்காகவே ஜிம்முக்கு போகிறது, நம்ம ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வேணும், வாக்கிங் போகிறது, அந்த விஷயம்லாம் வந்துட்டு நம்ம மேண்டட்ரி. எப்படி ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, சாப்பிட்றது மேண்டட்ரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் மேண்டட்ரி ஆக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சரி, ஓகே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது நம்மளோட செகண்ட் பார்ட்டாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் பார்ட் வந்து நம்மளோட சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்ற விஷயங்களை வந்துட்டு நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண அந்த விஷயத்த நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதா வந்துட்டு இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோட கான்செப்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அந்த ஃபாஸ்டிங் டைமில் நம்மளோட ஈட்டிங் விண்டோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அது என்னென்ன எதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லேயும் ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து சேனல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது வெயிட் லாஸ் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது வந்துட்டு நம்ம உடம்புல இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆஃப்டர்நூன் எக்ஸாக்டாக அந்த உச்சி வெயிலில் 2 மணி 3 மணிக்கெலாம் இன்சுலின் பீக்கில் இருக்கும். ஈவினிங் 5-6க்கு மேலே அந்த இன்சுலின் லெவல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் இன்சுலின் ரெஸ்ட் எடுக்க போகிற டைமில் வந்துட்டு நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம போய் கண்டிப்பாக நம்ம பாடியில் ஃபேட்டாக தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவு வந்துட்டு நம்ம ஈட்டிங் விண்டோ வந்து சன்ரைஸ் டு சன்செட்டாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ இருக்க நம்ம கல்ச்சரில் நம்மளோட ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலில் அது ரொம்பவே கஷ்டம். கரெக்டு தானே? ஸோ ஈவினிங் 6 o'clock தான் நம்ம ஜாப் ஒர்க்கே முடியுது. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு 9 to 6 ஜாப் அப்படின்னும் போது 6 o'clock ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் டின்னர் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஈவினிங் மேக்ஸிமம் 9 o'clockன்றதே ரொம்ப அதிகங்க. மேக்ஸிமம் 8 o'clock முன்னாடி உங்கள் டின்னரை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 8 to 8 நைட் 8லேருந்து மார்னிங் 8 அது வந்து உங்களோட ஃபாஸ்டிங் விண்டோவை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படியும் நைட்டில் வந்துட்டு நம்மளோட ஒர்க்கிங் டைம் வந்து முடிய லேட் ஆகுது அப்படின்றதுனால நம்ம டின்னர் டைமை முடிஞ்சளவு கம்மி பண்ணலாம். கம்மி பண்ண முடியலை அப்படின்னாலும் அதை வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் மார்னிங் நீங்கள் சாப்பிட்ற டைமிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 8 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு 8:30 1 வீக் சாப்பிடுங்க. அப்புறம் 9 o'clock 9:30 ஒரு 10 o'clock அந்த மாதிரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு டிசிப்ளினான ஃபாஸ்டிங் விண்டோ வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஈட்டிங் விண்டோவில் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளே யூஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம உடம்புல வந்துட்டு ஃபேட் வந்து சேர விடாமல் பார்த்துக்கும் இந்த ஃபாஸ்டிங் டைம் வந்துட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபாஸ்டிங் டைமில் நம்ம பெருசாக ஒரு தப்பு பண்ணுவோம். என்னன்னு தெரியுங்களா? ஸோ நான் ஒரு 14 hours ஃபாஸ்டிங் வந்து இருக்க போகிறேன். 10 hours என்னோட ஈட்டிங் விண்டோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் 14 hours எதுவுமே சாப்பிட போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த 10 hours
உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்றது. ஓகேங்களா? அதுலேயும் வந்துட்டு ஹெல்த்தியாக ஒரு லிமிட்டடாக நம்மளோட டயட் தெரிஞ்சு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது நல்லா நடக்கும். நீங்கள் சப்போஸ் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் இருக்கீங்கனாலும் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக ஒரு வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது. எப்படியும் 14 ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங் தானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிமைனிங் இந்த 10 ஹவர்ஸில் ஒரே நாள்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு, பேக்டு ஐட்டம்ஸு, ஜங்க்கு, சாட் ஐட்டம்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, சுகரி ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதிகமாக டெய்லி ஏதோ ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, ஒரு சின்ன பீஸ் ஸ்வீட் சாப்பிட்டேன், ஒரு 2 பீஸ் ஜாமுன் சாப்பிட்டேன் அப்படின்னா தட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாஸ்டிங் டைம் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்துட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் டெய்லியுமே நான் வந்து 14 ஹவர்ஸ் டிசிப்ளினாக இருக்கேன், இந்த 10 ஹவர்ஸ் நான் என்ன வேணால் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலே இல்லாமல் இது எல்லா விஷயத்தையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வெயிட் கெயின் தான் ஆவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். என்னடா இது நம்ம 14 ஹவர்ஸ் டெய்லி எதுவுமே சாப்பிடாம இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அப்படி இருந்து நமக்கு வெயிட் கெயின் ஆகுதே அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிடிச்சதை சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும். அப்போ தான் வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது, 8 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோவாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் 14 ஹவர்ஸ் பண்ணுவாங்க ஃபாஸ்டிங், 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, 10 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 10 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி 12 ஹவர்ஸே நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நைட் ஒரு 8 o'clock நீங்கள் உங்கள் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் 8 o'clock அப்படின்னும் போது 12 ஹவர்ஸ் உங்களுக்கு இதுலேயே ஃபாஸ்டிங் டைம் கிடைச்சது. ஸோ 12 ஹவர்ஸ் அப்படின்றது நம்மளால் ஈஸியாகவே ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி உங்களுக்கு நைட் டின்னர் லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் நைட் ஒரு 9 o'clock 10 o'clock ஆகிடுது அப்படின்னா ஆக்சுவலி அவ்வளோ லேட்டாக சாப்பிட்றது வந்து நமக்கு நல்லது இல்லை. டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சாப்பிட்ட உடனே நம்ம போய் தூங்கிடுவோம். அப்படியே ஃபேட்டாக நம்ம பாடியில் அது கன்வெர்ட் ஆகும், வெயிட் கெயின் ஆகும், ப்ராப்பரான தூக்கம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம லேட்டாக டின்னர் எடுத்துக்கிறதுனால. முடிஞ்ச அளவு டின்னர் சீக்கிரமாக சாப்பிடுங்க. மேக்ஸிமம்ன்றதே 9 o'clock தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ 8 o'clock முன்னாடியே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு டிசிப்ளினாக ஒரு ஃபாஸ்டிங் டைம் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 12 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 14 ஹவர்ஸ். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 14 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 14 ஹவர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் வந்து டின்னர் வந்து ரொம்ப ஏர்லியராக சாப்பிடுவேன். மார்னிங் எப்போ போல் 9 o'clock 9:30 என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜீராவும் பட்டையும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ட்ரிங்க் மட்டும் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ எடுத்துப்பேன். இல்லை சார் நான் இப்போ டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 8 o'clock 8:30 இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். பெரிய நெல்லிக்காய் அந்த மாதிரி போட்டு ஒரு ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 14 ஹவர்ஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா டயட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்துட்டு ஈவன் 5:30 6க்கு முன்னாடியே கூட என்னோட டின்னர் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ நார்மலாக மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 o'clock வந்து என்னோட டின்னர் வந்து சாப்பிடுவேன். என்னோட டெய்லி ரெகுலர் ரொட்டீனே அப்படி தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்லேயே எல்லாருமே வந்துட்டு ஏர்லியராக டின்னர் சாப்பிட்ற பீப்புள்ஸ் தான். ஸோ வந்துட்டு அதனால எனக்கு இந்த 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் டைம் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ என்னோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 to 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஃபாஸ்டிங் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணாலுமே வந்துட்டு நம்ம டயட் பண்ணுறோம் இல்லைங்களா, 8 ஹவர்ஸ் நம்ம ஈட்டிங் விண்டோ வச்சுருக்கோம்னா அந்த 8 ஹவர்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு சொல்லி கார்ப்ஸ் போர்ஷன் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நான் நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் மட்டுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வந்துட்டு மசில் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு மசில் லாஸ் ஆகும்போது நம்ம ஸ்கின்லாம் வந்துட்டு ரொம்ப சுருங்குறது, பார்க்கவே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஒரு வயதான தோற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நல்ல ஒரு வெயிட்டில் இருந்திருப்பாங்க, நல்ல ஒரு 20 கிலோ 30 கிலோ வெயிட் லாஸ் பண்ணோடனே பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆள் அடையாளமே தெரியாமல் மாறி போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணவே கூடாதுங்க. ஸோ வெயிட் லாஸ் அப்போ ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம். நம்ம உடம்புல வந்துட்டு மசில் லாஸ் ஆகாமல் இருக்கணும். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணாலும் ஒல்லியானாலுமே நல்லா அழகாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அந்த ஈட்டிங் விண்டோவில் வந்து ப்ரோட்டீனும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் மூணுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு பெருசாக மசில் லாஸ் இருக்காது. நம்ம வெயிட் லாஸ் ஆனாலுமே பார்க்குறதுக்கு இளமையாக அழகாக இருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து நீங்கள் 12 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் 14 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஒருத்தருக்கு ஃபிக்ஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தர் லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் நம்மளோட ஃபாஸ்டிங் டைமை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ் தாராளமாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 14 ஹவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் நைட்டு வந்து டின்னர் டைம் கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு 8-8:30 ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களாலையும் 12 to 14 ஹவர்ஸ்
ஃபாஸ்டிங் விண்டோ வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலே நம்மளோட அந்த ஃபாஸ்டிங் டைம் வந்து 12 ஹவர்ஸ்க்கு மேலே போகும்போது தான் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது உங்களுக்கு சூட் ஆகுது, எது உங்களால் லாங் டேர்ம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அந்த ஒரு ஈட்டிங் விண்டோ ப்ளஸ் ஃபாஸ்டிங் விண்டோவை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட டயட்டை, உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு லைஃப் சேஞ்சிங் பிஹேவியர். ஓகேங்களா? இந்த ஹேபிட் வந்து இருந்தது அப்படின்னா உங்களோட லைஃபே வந்து புரட்டி போடும். ஒன்ஸ் நீங்கள் அதில் ரிசல்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை விடவே மாட்டீங்க, உங்களுக்கே அது பழகிரும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்துட்டு வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் ஃபாஸ்டிங் பண்ணேன், 15 டேஸ் பண்ணேன், 20 டேஸ் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் வரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஓகேவா? உங்களோட லைஃப் சைக்கிளையே மாற்றும் போது ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஈட்டிங் விண்டோ ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு குறைய ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதனால ஒரு ரிசல்ட் பார்த்துட்டீங்க, வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவ்வளோ டேஸ் பண்ணதுனால உங்களோட பாடியும் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பழகிருக்கும். ஸோ உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே, ஒரு ஹெல்தியான ஈட்டிங் ஹேபிட்குள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம்னா இது ஸ்லோ ப்ராசஸ். இதை நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா பொறுமையாக இருக்கணும், ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் டயட் கூட சேர்த்து நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் கவர் ஆகுது அப்படின்னும் போது உங்கள் லைஃப் ஸ்டைலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே பை டே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணது உண்டு. நீங்கள் பெருசாக வந்து நம்ம ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே டயர்டாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ டயர்டாக இருக்கே, ஒரு மாதிரி பிரிஸ்காவே இல்லையே அப்படின்னு வந்து தோணும். அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி நீங்களே எனர்ஜெட்டிக்காக அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களோட மைண்டையும் சரி உங்களோட ஃபிசிக்கையும் சரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இதை நீங்கள் ஒரு லைஃப் டைம் ஹேபிட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், வெயிட் லாஸ் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு விருப்பமே படலை, ஆனால் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட சாப்பிட்ற டைமிங், அந்த ஈட்டிங் விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் நைட் இந்த டைமுக்கு மேலே நான் எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டேன், டிசிப்ளினாக இருப்பேன். மார்னிங் இந்த டைமுக்கு முன்னாடி நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், டிசிப்ளினாக இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப பிரிஸ்காக, ஆக்டிவாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி December 1st வீக் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து டைம் கிடைக்கும்போது ஃப்ரீ டைமில் பாருங்கள். அந்த விஷயங்களை தான் நம்ம ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் பர்டிகுலராக எதனா டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் டாடா, பாய். மக மக மரி மகரி சனி ரேச பமக மத மக